அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய தர்மபுரி ஸ்டடி சென்டர் மூலிமாக டிஆர்பி பிஜி எஜுகேஷன் சைக்காலஜி யூடியூப் சேனலில் 2000 கொஷினே நம்ம வீடியோவாக போட்டிருக்கோங்க. மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ். இது லாஸ்ட் மினிட்டில் நியூ சிலபஸ் படி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு யூனிட்டுக்கு 200 கொஷின்ஸ் அப்படின்ற மாதிரி 10 யூனிட்டுக்கு 2000 கொஷின்ஸ் நம்ம போடுறோங்க. கிட்டத்தட்ட உங்களுக்கு வீடியோவாக 1, 2, 3, 4, 7, 8 போட்டுப்பான். ஸோ 5th யூனிட்டில் ஒரு 50 கொஷினும், இன்றைக்கி 9th யூனிட்டில் ஒரு 100 கொஷினும். ஸோ எல்லா வீடியோவும் நான் சண்டேக்குள்ளே 2000 கொஷின்ஸும் உங்களுக்கு வீடியோவாக போட்டுருவோம். எல்லா கொஷினும் பாருங்கள். உங்களுக்கு ரிவிஷனுக்கு 1 day 2 daysல இந்த 2000 கொஷினும் பார்த்துடலாம். இதுலேயும் உங்களுக்கு நியூ சிலபஸில் நமக்கு 7, 8, 9, 10 அந்த டாப்பிக்கெல்லாம் பார்த்திங்களா நம்ம சிலபஸ் வைஸு நீட்டாக இருக்கும். ஸோ வேணுன்றவங்க இந்த புக்கை ஒரு புக்கை அவங்களுக்கு கொடுக்குறோங்க. ₹600 9786723910 அந்த நம்பருக்கு அனுப்பிட்டு ஸ்க்ரீன்ஷாட் ஷேர் பண்ணிட்டு வித் அட்ரஸோடு அனுப்புனீங்களா உங்களுக்கு அனுப்பிடுவோங்க. கொரியரில் 1 டேவில் ரீச் ஆயிரும். இதனோட ஜிகே மெட்டீரியலு ப்ளஸ் ஒரு 900 கொஷின்ஸு வேணுன்றவங்க இது ஒன்லி பிடிஎஃபாக கொடுக்குறேங்க. ஸோ இதே நம்பருக்கு கால் பண்ணுங்கள். மேக்ஸ் 2500 கொஷின்ஸ் ஆல்ரெடி ஆன்லைன் டெஸ்ட் பேட்சாக போயிட்டு இருக்குது. ஸோ அது முடிஞ்சது. யூனிட் வைஸ் இருக்கும், ரிவிஷன் இருக்கும், ஃபுல் டெஸ்ட் இருக்கும். வேணுன்றவங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஓகேங்களா? சரி, ஃபஸ்ட்டு கொஷின்ஸு இப்போ யூனிட் 9ல் 200ல் 100 கொஷின்ஸு நான் பார்க்குறேங்க. சிலபஸ் புது சிலபஸ் படி தான் இருக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். மேஜர் பிரின்சிபல் ஆஃப் கரிக்குலம். இந்த முழுக்கவே இது என்னதுங்க, கரிக்குலம் டிசைன் அண்ட் டெவலப்மெண்ட் அந்த டாபிக் இதை பார்க்க பாருங்கள். மேஜர் பிரின்சிபல் என்ன கரிக்குலத்தில்? யூட்டிலிட்டி பிரின்சிபலில் என்ன நம்ம பயன்படுத்த போக வேண்டியங்கள நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப தேவையானது பயனுள்ளதாக இருக்கிறது தான் யூட்டிலிட்டி பிரின்சிபல். ஓகேங்களா? டீட்டெயிலாக இருக்கும் எக்ஸ்ப்ளனேஷனில். The principle of activityன்றது லேர்னிங் பை டூயிங். ஓகே, ஸோ நம்ம செய்முறை கோட்பாடுன்ற மாதிரி என்ன கற்றுக்கணும் அதை செயல்படுத்துறது. சைல்டு சென்டர்டு பிரின்சிபல்னால் என்னதுங்க? குழந்தையே மையமாக வச்சு இருக்கக்கூடிய பிரின்சிபல். டீச்சர் சென்டர்னு ஆசிரியரை மையமாக இருக்கிறது. ஓகேங்களா? ஸோ அப்போ அதே தான் ஸ்டூடெண்ட் நீட் அண்டு இன்ட்ரெஸ்ட்டு ஆர் ப்ரியர் அவங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கும். கொஷின் நம்பர் 4, த பிரின்சிபல் ஆஃப் இன்டகிரேஷன் இன் கரிக்குலம் அப்படின்னா என்னென்னா கனெக்டிங் நாலேஜ் அக்ராஸ் டிசிப்ளின்ஸ். ஓகே, இந்த இன்டகிரேஷன் அப்படின்னாவே என்னதுங்க? ஒருங்கிணைத்தல். ஸோ ஒன்றிணைத்தல், எல்லாவது லிங்கேஜ்ன்ற மாதிரி. ஸோ அதுதான் கனெக்டிங் நாலேஜ். த பிரின்சிபல் ஆஃப் ஃப்ளெக்சிபிலிட்டி அப்படின்னா என்னதுங்க? அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்றத ஃப்ளெக்சிபிளாக இருக்கீங்க அப்படின்றீங்களா? ஸோ அது அடாப்டிங் கரிக்குலம் டு லேர்னர்ஸ் நீட்ஸ். ஸோ லேர்னர்னுடைய நீடு அதுக்கு அடாப்ட் ஆகிறது. கரிக்குலம் பேட்டர்னில் ஒரு 5 கொஷின்ஸு. சப்ஜெக்ட் சென்டர்டு, நம்ம இப்போ சைல்டு சென்டர்டு எஜுகேஷன் பார்த்துங்க. கரிக்குலம் சப்ஜெக்டு மையமாக வச்சுருக்குது அப்படின்னா மெயின் சப்ஜெக்டு ஃபோக்கஸாக இருக்கும். ஓகேங்களா? இதுதான் இட் நெக்லெக்ட்ஸ் லேர்னர்ஸ் நீட்ஸ். ஓகேங்களா? ஆக்டிவிட்டி எக்ஸ்பீரியன்ஸ்டு கரிக்குலம் பேட்டர்ன் அப்படின்றது படித்து நமக்கு இது ஓரளவு கொஷினை பார்த்தோன்னே ஆக்டிவிட்டி எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னா அனுபவம் வாய்ந்த செயல்முறை கரிக்குலம் பேட்டர்ன். செயல் வழி கற்றல் அப்படின்றாங்களே அதே தான். லேர்னிங் பை எக்ஸ்பீரியன்ஸுன்னா பார்ட்டிசிபேஷன், ஆக்டிவிட்டினாவே பார்ட்டிசிபேஷன், எக்ஸ்பீரியன்ஸுன்னா எக்ஸ்பீரியன்ஸ். லேர்னர் கற்றுக்கிறவங்க அவங்கள சென்டராக வச்சு இருக்கிற கரிக்குலம் என்ன? லேர்னர்ன்றது யாருங்க? சைல்டுனுடைய இன்ட்ரெஸ்ட்டு அண்டு க்யூரியாசிட்டி. ப்ராப்ளம்னா ஒரு பிரச்சனைக்கு என்ன சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறோமோ அதுதான் ப்ராப்ளம் சென்டர்டு. ஸோ சால்விங் ரியல் லைஃப் இஷ்யூஸ். ப்ராட் அப்படின்னா என்னதுங்க? விரிவான. ப்ராட் அப்படின்னா மினி, நிறைய. ப்ராட் ஃபீல்டு கரிக்குலம் பேட்டர்ன் அப்படின்னு several related subject into one. டைப்ஸ் ஆஃப் கரிக்குலம், நிறைய கரிக்குலம் இருக்குது.
கோர்னாவே என்னதுங்க, மெயினானது, முக்கியமானது, கம்பல்சரி இருக்கிறது. இப்போ ஒரு மேக்ஸ்ன்னா எண்களை கண்டிப்பாக கற்று தானே ஆகணும். ஸோ லாங்குவேஜ் பேப்பர்னால் லெட்டர்ஸை கற்று தானே. அதுதான் பேசிக் கம்பல்சரி லேர்னிங் ஃபார் அது. ஹிடன் அப்படின்னா என்ன? ஹிடன்னா மறைச்சிக்கிறது, மறைக்கறி அப்படின்றது. அப்படின்னா என்னென்னா பாடப்புத்தகத்துக்கு அப்பாற்பட்ட மரியாதை, ஒழுக்கம். இது வந்து சிலபஸில் இருக்காது, பட் இது வந்து ஹிடன் கரிக்குலம். காம்பிடென்சி பேஸ்டுனா இப்போ ஒரு நீங்கள் டிஆர்பிக்கு படிக்கிறது, டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்கிறதுன்னு வச்சுக்கோங்க, ஓகேங்களா. நமக்கு சிலபஸ் காம்பிடென்சி பேஸ்டு கரிக்குலம் அப்படின்னு, மாஸ்டரி ஆஃப் ஸ்கில் அண்டு காம்பிடென்சி. நல்லுன்னா இது ஒமிட் பண்ணுறது, இது வேண்டாம் அப்படின்றது நல் கரிக்குலம்ன்றது. நாட் டீச், நாட் ஒமிட்டட், இது ஒமிட்டட். நாட் டீச் அண்டு ஒமிட்டட். கரிக்குலம் ஆர்கனைசேஷன் அப்ரோச்னா டாபிக்கல் அப்ரோச், ஆர்கனைஸ் கரிக்குலம் based on topics and themes. Okay. Spiral approach was advocated. யார் ஸ்பைரல் அப்படின்றது அணுகுமுறை? ஜெரோம் ப்ரூனர். சைக்கலாஜிக்கல் அப்ரோச்னா ஒருத்தருடைய சூழ்நிலையை புரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி நடக்குது. ஒரு கோவப்பட்டுன்னு இருக்காங்கன்னா அந்த டைமில் நான் போய் தேவையில்லாமல் கோவப்படுற மாதிரி பேசக்கூடாது. அதே போல் 2 பேர் சண்டை பிடிச்சிட்டுருக்குறாங்களா, அந்த இடத்துல நம்ம இன்னும் சவுண்டாக பேசணும் அல்லது ஒருத்தருக்கு ஆதரவாக பேசணுங்களா. இதை சைக்கலாஜிக்கலாக நீங்கள் அப்ரோச் பண்ணணும். ஓகே, அதுக்கான என்ன பாடத்திட்டம்னா பேஸ்டு ஆன் சைல்டு டெவலப்மெண்ட் ஸ்டேஜஸ். லாஜிக்கல் அப்ரோச் இன் கரிக்குலம் அப்படின்றது based on logical sequence of the subject. யூனிட்ரி அப்ரோச், யூனி அப்படின்னா என்னதுங்க, ஒன்றுன்னு அர்த்தம், ஓகேங்களா. யூனிட்னா சிங்கிள் அப்படின்றது. பாருங்கள், கம்பைனிங் ஆல் சப்ஜெக்ட் அண்டர் ஒரே ஒரு தீம் அப்படின்றது. இன்டகிரேட்டட் அப்படின்னா மீனிங்கு ஒருங்கிணைந்த, சேர்ந்து, ஆல் த அப்படின்றது. லிங்கிங், லிங்கிங் இன்டகிரேட்டட், சேம் கான்செப்ட் அக்ராஸ் த சப்ஜெக்ட். கரிக்குலம் சிலபஸில் அந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு கரிக்குலம் டெவலப்மெண்ட்டுக்கு எதுன்னா ஃபார்முலேட்டிங் அப்ஜெக்டிவ்ஸ். ஃபஸ்ட்டு யாருன்னா டைலரின் மாதிரி, டைலர் மாடல். நீட் அசஸ்மெண்ட் இன் கரிக்குலம் டிசைன். ஓகே, ஐடென்டிஃபையிங் லேர்னர்ஸ் அண்ட் சொசைட்டி நீட்ஸ். செலெக்ஷன் ஆஃப் கண்டென்ட் கரிக்குலம் என்னன்னு பார்த்தீங்க, ரெலவன்ஸ், யூட்டிலிட்டி, வேலிடிட்டி. கரிக்குலம் டெவலப்மெண்ட் அப்படின்னா கண்டினியூஸ் சைக்கிள் ப்ராசஸ், ஓகேங்களா. கண்ட்ரி டெவலப் ஆக இப்போ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் எஜுகேஷன், யோகா, என்விரான்மெண்ட் சயின்ஸ், அதெல்லாம் இப்போ புதுசாக இன்புட் பண்ணிட்டே இருக்கிறாங்க. வேர்ல்டு எந்த அளவுக்கு டெவலப் ஆகிட்டே இருக்கா அதுக்கேற்ற மாதிரி. நாட் பார்ட் ஆஃப் கரிக்குலம் டெவலப்மெண்ட் எது கீழ்கண்டவற்றில் இல்லைங்களா. டீச்சர்ஸினுடைய பர்சனல் ஹாபீஸ் வராது இல்லைங்களா. ஆர்கனைசிங் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ், கற்றல் அனுபவங்கள். இதுனா ஸ்ட்ரக்சரிங் எக்ஸ்பீரியன்ஸ் லாஜிக்கலி அண்ட் சைக்கலாஜிக்கலி. இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுறாங்க. இம்ப்ளிமெண்டேஷன் ஸ்டேஜ் இன் கரிக்குலம் ரெப்பர்ஸ் ஆக்சுவல் டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸ் இன் கிளாஸ் ரூம்ஸ். கரிக்குலம் எவாலுவேஷன், ஓகே, என்னன்னு பார்த்தீங்களா. பாடத்திட்ட மதிப்பீடுன்றது டு அசஸ் த எஃபெக்டிவ்னஸ் ஆஃப் அப்ஜெக்டிவ்ஸ் அண்ட் லேர்னிங் அவுட்கம்ஸ். ஓகே, ஃபீட்பேக் இன் கரிக்குலம் ப்ராசஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் பிகாஸ் it ensures continuity and improvement. Who யார் சொன்னாங்க? கரிக்குலம் டெவலப்மெண்ட் கண்டினியூஸ் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது ஜான் டூயி. மாடல்ஸ் ஆஃப் கரிக்குலம் ரால்ப் டைலர் மாடல், அப்ஜெக்டிவ்ஸ் மாடல்.
Taylor model, how many fundamental questions? 4. So இதுதான் objectives, selection of experience, organization, evaluation. Wheeler model, so cyclical model. Inductive role வலியுறுத்து. Inductive அப்படின்னா ஹில்டா தாபா. Inductive. Thaba model is mainly inductive, teacher oriented. Stubble beam model, CIPP model. Okay, CI என்றது C context, input, process, product. C systematic evaluation framework. Okay. In CIPP model, context evaluation refers identifying needs, problems and opportunities. Which curriculum model is most linear? Okay, அப்படின்னா Taylor. Okay, நேர்கோட்டு அமைப்பு. இதில் பல முறை கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, Taylor 4 question model. Which model is considered most suitable? Ongoing evaluation, தொடர்ச்சியான மதிப்பீடு அப்படின்னா continuous evaluation. ஸோ ஸ்டப் பீம் இது என்னதுங்க, கண்டெக்ஸ்ட்டு. இந்த சிஐபிபி காமன் டு ஆல் கரிக்குலம் மாடல் அப்படின்னா இவாலுவேஷன் எஸ் ஏ ஸ்டெப். கரிக்குலம் எவாலுவேஷன் பேசிக்ஸு அது நம்மளுடைய சிலபஸ் படி 10 கொஷின்ஸு. மெயின் அப்ஜெக்டிவ்ஸ் என்ன ப்ரைமரில் அப்படின்னா எஃபெக்டிவ்னஸ் ஆஃப் அப்ஜெக்டிவ்ஸ், லேர்னிங் அவுட்கம்ஸ். ஃபார்மேட்டிவ் எவாலுவேஷன், ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட் ஏற்கனவே பழைய கிளாஸ் சிசிஇ வந்து ஸ்கொலாஸ்டிக், நான் கொலாஸ்டிக் அல்லது கோகொலாஸ்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே ரெண்டாக பிரிக்கிறாங்க. ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட், சம்மேட்டிவ் அசஸ்மெண்ட். 60 மார்க்கு, இது 40 மார்க்கு. இதுலேயே 40 ரெண்டாக FAA, FAB ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட். இது 20 மார்க்கு, இது 20 மார்க்கு, இது 60 மார்க்கு, டோட்டலாக 100 மார்க்கு. ஓகேங்களா, இது வந்து மந்த்லி ஒன்ஸு 10 மார்க்கு, 10 மார்க்கு, 10 மார்க்கு, 10 மார்க்கு. இதில் பெஸ்ட்டு 2 எடுத்துக்கணும். இது எப்போனாலே நான் எடுத்துக்காங்க, டெய்லிங் கிளாஸஸ் அது மாதிரி எப்போனாலே இருக்கும். ஸோ அதில் வந்து எடுத்து ஓகே பாருங்கள். ஃபார்மேட்டிவ் வந்து அந்த டைமில் டூரிங் த ப்ராசஸ் ஆஃப் டீச்சிங் லேர்னிங். சம்மேட்டிவ் எவாலுவேஷன்ன்றது நான் தான் சொன்னேன் இல்லைங்களா, ஒரு பருவத்துக்கு ஒன்று வந்து ஃபைனல் அவுட்கம் அட் த ஹெண்ட் ஆஃப் த கோர்ஸ். 1 இயர் கோர்ஸாக இருந்தால் 1 இயரில் ஒரு டைமு, ஒரு டேர்முக்கு ஒன்றுன்னா அது சம்மேட்டிவ் அசஸ்மெண்ட். இப்போ பார்த்தீங்களா, குவார்ட்டர்லி எக்ஸாமுக்கு லீவு எல்லா கவர்மெண்ட் ஸ்கூல்லையும் சம்மேட்டிவ் அசஸ்மெண்ட்டு எக்ஸாம் 60 மார்க்கு நடந்துச்சு. இந்த ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட்டை ஆல்ரெடி அவங்க இது பண்ணி வச்சுருப்பாங்க. கொஷின் நம்பர் 44. ஹூ அப்படின்னா யார்? பிட்வீன் ஃபார்மேட்டிவ் சம்மேட்டிவ் எவால்வேஷன்னா ஸ்க்ரீவன். ஓகே, வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அது டயக்னோஸ்டிக் எவாலுவேஷன் அது வந்து எதுன்னு பார்த்தீங்களா, லேர்னிங் டிஃபிகல்ட்ஸை ஐடென்டிஃபை பண்ணுறது. டயக்னோஸ்டிக்னால் என்னதுங்க, ஒரு டாக்டரு ஒரு என்ன நோய் அப்படின்னு டயக்னோஸ்டிக் பண்ணுவார் இல்லைங்களா. ஸோ அதே போல் தான் என்ன மாணவர்களுக்கு கற்றுக்கிறதுல என்ன கடினம் என்ன சிரமம் அப்படின்றது தான். பிளேஸ்மெண்ட் எவாலுவேஷன்னா பிஃபோர் த டீச்சிங் லேர்னிங் பிகைன்ஸ். ஓகே, சிசிஇ எதை வலியுறுத்துது அப்படின்னா ஸ்கொலாஸ்டிக், கோகொலாஸ்டிக் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். விச் எவாலுவேஷன் டிட்டர்மைன்ஸ் கரிக்குலம் எஃபெக்டிவ்னஸ் ஃபார் சொசைட்டி, social validity evaluation. Okay, norm referred evaluation. Okay, A option, student with fixed norms or standards. So norm referred evaluation, fixed norms and standards. Okay. Criterion referred evaluation அப்படின்னா performance against set criteria and objectives. Okay,
சரி, கம்பேரிட்டிவ் ஆஸ்பெக்ட் ஆஃப் கரிக்குலம் மாடல்ஸு. ஓகே, நம்ம சிலபஸ் படி டைலர் மாடல் கிரிட்டிசைஸ்டு என்னன்னு பார்த்தீங்களா, 2 லீனியர் அண்ட் அப்ஜெக்டிவ் ஹெவி அப்படின்ட்டு. ஸோ நிறைய அப்ஜெக்டிவ்ஸ் வந்து ஹெவியாக இருக்கிறது. வீலருடைய சைக்ளோனிக்கல் மாடல், வீலரே என்னன்னு கேட்குவாங்க, சைக்ளோனிக்கல். டைலர் மாடலோட என்ன பெட்டராக இருக்குது அப்படின்றது, ட்ரீட்டிங் கரிக்குலம் எஸ் கண்டினியூஸ் சைக்கிள் அண்ட் ஃபீட்பேக். தாபா மாடல் டைலர் mainly because it is inductive, teacher initiated at classroom level. Stubbeam CIPP, ஓகேங்களா. CIPPனா என்னதுங்க, context, input, process and product, ஓகேங்களா. Which model is most suitable டீச்சர் எஜுகேஷன் ப்ரோக்ராம்ன்றது தாபா தான். தாபா இண்டக்டிவ், ஏன்னா அது ஆசிரியர் அணுகுமுறை. டைலர் மாடல் பெஸ்ட்டு எதுக்குன்னா, டைலர் மாடலில் காம்படிஷன் இப்போ டிஆர்பி டிஎன்பிசி. வீலர் மாடல் வந்து எதுக்கு, ஃபீட்பேக்கு அண்ட் கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட். தாபா மாடல் இஸ் கன்சிடர்ட் டெமோக்ராட்டிக், டீச்சர்ஸ் பார்ட்டிசிபேட் ஆக்டிவ்லி இன் டெவலப்மெண்ட்டுக்கு. சிஐபிபி கண்டெக்ஸ்ட் இன்புட் ப்ராசஸ், அந்த இது வந்து எதுக்குன்னா பிளானிங் அண்ட் டிசிஷன் மேக்கிங். கரிக்குலம் மாடல்ஸ் எவாலுவேஷன் என்ஷூர் அச்சீவ்மெண்ட் ஆஃப் அப்ஜெக்டிவ்ஸ் அண்ட் இம்ப்ரூவ்மெண்ட் ஏரியாஸ். அப்ளைடு கரிக்குலம் பேட்டர்ன்ஸ். ஸோ கரிக்குலமே அப்ளிகேஷனில் ஒரு ஆசிரியர் அறிவியல் கணித சமுதாயத்தில் சுற்றுச்சூழல் தலைப்பில் இணைக்கிறார் அப்படின்னா, ஸோ அது இன்டகிரேட்டட் யூனிட்ரி கரிக்குலம். பார்த்திங்களா, இப்போ கவர்மெண்ட் ஸ்கூலில் 1 to 3 வரைக்கும் சோஷியல் சயின்ஸ் இருக்காது. சப்ஜெக்ட் பார்த்திங்களா, இவிஎஸ்ன்னு இருக்கும், சயின்ஸு சோஷியல் சேர்த்து, என்விரான்மெண்டல் ஸ்டடீஸ்ன்னு. கொஷின் நம்பர் 62ல் தோட்டம், கார்டன், குக்கிங், கிராஃப்ட் இதெல்லாம் எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா, ஆக்டிவிட்டி அண்ட் எக்ஸ்பீரிமெண்ட்ஸ் சென்டர்ட் கரிக்குலம். கொஷின் நம்பர் 63, ஒழுக்கம் நேர்மையாக இருக்கிறது அப்படின்னா இது ஹிடன் கரிக்குலம்னு ஏற்கனவே சொல்லுங்க. ஓகே, காம்படன்ஸ் கரிக்குலம்ன்றது ஸோ டிஆர்பி டிஎன்பிசி. கோர் கரிக்குலம் வந்து கம்பல்சரி இது இருக்கணும். நல் கரிக்குலம்ன்றது ஒமிட் பண்ணிடணும் அந்த சிலபஸ். மேத்தமெட்டிக்ஸ் ரிமூவ்டு ஃப்ரம் ப்ரைமரி சிலபஸ். ரிமூவ்டு அப்படின்னா என்னதுங்க, நல் கரிக்குலம், ஒமிட்டட்னது. நேஷ்னல் எஜுகேஷன் சிஸ்டம் இன்க்ளூடு கம்பல்சரி லாங்குவேஜஸ் அண்ட் சயின்ஸ். கம்பல்சரி அப்படின்னா என்னதுங்க, கோர் அப்படின்ட்டு. ஹிடன்னா மறைமுகமாக, ஸோ ஒரு அவேர்னஸ்ஸு, ஸோ குட் ஒழுக்கமாக இருக்கிறது, ஸோ ஹெல்ப் பண்ணுறது, அது இதெல்லாம் வந்து ஹிடன். நல்லுன்றது ரிமூவ் பண்ணிடணும் அதுன்றது. கண்டினியூஸ் எக்ஸ்போசர் ஆஃப் ஸ்டூடெண்ட் டு மாரல் ஸ்டோரிஸ் வித்தவுட் அசஸ்மெண்ட், ஸோ ஹிடன். வித்தவுட் காம்பிடன்சி பேஸ்டு அப்படின்னா அப்ளிகேஷன் ஆஃப் ஸ்கில்ஸ் அண்ட் மாஸ்டரி. இப்போ உங்களுக்கெல்லாம் ஒரு எக்ஸாமு பிஜி ஸ்டாண்டர்ட் லெவலில் டிஆர்பி எக்ஸாமுன்னா அப்போ அது வந்து காம்பிடன்சி பேஸ்டு. ஸோ காம்பிடன்சி பேஸ்டுனா அப்ளிகேஷன் ஆஃப் ஸ்கில்ஸ் அண்ட் மாஸ்டரி. A curriculum designated to address climate change. So problem centered curriculum. ப்ராப்ளம் சென்டர்னால் ஒரு பிரச்சனைக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்றது. ப்ராடுனா ஏற்கனவே சொல்ல ஒரு விரிவானது அப்படின்றது. ஸோ ரெடியூஸ் ஃப்ராக்மெண்டேஷன் ஆஃப் நாலேஜ். கான்கிரியேட் அப்ஸ்ட்ராக்ட் என்ற வரிசையை பின்பற்ற அணுகுமுறை வந்து சைக்கலாஜிக்கல் அப்ரோச். எவாலுவேஷன் கேஸ் பேஸில் கொஷின்னு ஒரு 10 கொஷின்னு. ஒரு டீச்சரு செக் ப்ராக்ரஸ் இன் வீக்லி குயிஸ்ன்னு. ஸோ ஃபார்மேட்டிவ் எவாலுவேஷன். சம்மேட்டிவ்ன்றது ஒரு ஃபைனல் எண்ட் ஆஃப் த செமஸ்டர், எண்ட் ஆஃப் த டேர்ம். அதெல்லாம்
டயக்னோஸ்டிக்னு பர்டிகுலராக லேர்னிங் டிஃபிகல்ட்டிஸை ஐடென்டிஃபை பண்ணுறது. பிளேஸ்மெண்ட்டு ஜாபுக்காக வைக்கிறதுன்னு வச்சுக்கோங்க. வாசிப்பு சிக்கலை இலக்கியம் கற்பிக்கும் முன் கண்டறிவது எதற்கு அப்படின்னா டயக்னோஸ்டிக். அல்ஜிப்ரா கற்பிக்கும் முன் கணக்கு பயிற்சி அறியுமா என்பதை சோதரிப்பது பிளேஸ்மெண்ட் எவாலுவேஷன். ஆண்டு இறுதியில் சம்மேட்டிவ் அசஸ்மெண்ட்டு 60 மார்க்குன்னு இப்போ தான் நான் சொன்னோம். செக்கிங் இப் கரிக்குலம் இட் சோஷியல் எம்ப்ளாய்மெண்ட் நீட்ஸ் அப்படின்றது சோஷியல் வேலிடிட்டி எவாலுவேஷன். மாணவர்களை வகுப்பின் சராசரி மதிப்பெண்களுடன் ஒப்பிடுவது. சராசரினா நாம் ரெஃபர்டு. ஓகே, மாணவர் 10 கணக்கை சரியாக செய்யப்படுத்தினாரா என இது கிரிட்டீரியன் ரெஃபர்டு எவாலுவேஷன். 10 கணக்கை சரியாக செய்யப்படுத்தினாரா. இது வகுப்பின் சராசரி மதிப்பெண்களோட நாம். ஓகேங்களா, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆவரேஜோடு கம்பேர் பண்ணுறது நாம் ரெஃபர்டு. ஸோ ஒரு 10 சம்ஸ் கொடுத்துட்டு அதிலேருந்து ஐடென்டிஃபை பண்ணுறது இது கிரிட்டீரியன். டயக்னோஸ்டிக் எவாலுவேஷன்ன்றது ஒரு மேக்ஸ் கற்றுக் கொடுக்கலாம். ஒரு 6ஆம் வகுப்பில் எல்சிஎம் ஹெச்சிஎப்னா அவங்க முன்னாடி கூட்டல் கழித்தல் பெருக்கல் தெரியுமா அப்படின்றது. ஓகே, ஐடென்டிஃபையிங் வெதர் நியூ டீச்சிங் மெத்தட்ஸ் ஹெல்ப் வீக் ஸ்டூடெண்ட்டுக்கு என்னதுங்க டயக்னோஸ்டிக்கு. மிட் டேர்ம் எக்ஸாம் ஆர் எக்ஸாம்பிள்ஸ் சம்மேட்டிவ் காலாண்டு பரீட்சை அப்படின்னு. சென்ட்ரல் ரோல் எவாலுவேஷன் இன் கரிக்குலமில் இம்ப்ரூவிங் டீச்சிங் லேர்னிங் கரிக்குலம் டிசைன். கரிக்குலமில் மிக்ஸ்டு கான்செப்ட் ஆஃப் கரிக்குலம். ஸோ ஃபாதர் ஆஃப் மாடர்ன் கரிக்குலம் டெவலப்மெண்ட்ன்றது ரால் டைலர். ஸோ 4. ஸ்பைரல்னா ஜெரோம் புருனர். கரிக்குலம் செலவு குறைப்புத்தன்மை பாடத்திட்ட மதிப்பீடு எப்படி சொல்கிறதுன்னா எஃபிஷியன்சி எவாலுவேஷன். டிபேட்டு ப்ராஜெக்டு என்கொயரி இஸ் பேஸ்டு இதுன்னா ஆக்டிவிட்டி எக்ஸ்பீரியன்ஸ்டு. ஒரு ஆசிரியர் வரலாற்றை நவீன அரசியலோடு தொடர்பு படுத்தி சொல்கிற இது எந்த அணுகுமுறைன்னா இன்டகிரேட்டட் அப்ரோச். மாணவரின் தனிப்பட்ட வளர்ச்சியை அதிகமாக கருத்தில் கொள்ளும் பாடத்திட்ட வடிவமைப்பு எதுன்னா லேர்னர். மாணவரின் தனிப்பட்ட வளர்ச்சினா லேர்னர், அதிகமாக கருத்தில் கொள்ளும் சென்டர். ஓகே, கிளாஸ் ரூம் ப்ராக்டிஷனர் மாடல் இது மாதிரி ஸ்பெசிஃபிக்காக இருக்கிறது பார்த்துக்காங்க. ஸோ தாபா. சம்மேட்டிவ்னா ஹெண்டுன்ற ஒரு வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்க. பருவமாக இருந்தால் காலாண்டு அரையாண்டு, இயர்லியாக இருந்தால் ஒரு டைம் வருஷத்துக்கு ஒரு முறை. நாட் டைப் ஆஃப் கரிக்குலம் எவாலுவேஷன் அப்படின்னா அவுட்புட் எவாலுவேஷன் தான். லேர்னிங் பை டூயிங்னா ப்ராக்மெண்டேஷன் பயனுள்ளது. அன்இம்பார்ட்டண்ட் பிகாஸ் டீச்சர்ஸ் நெவர் டீச் தெம். ஓகேங்களா, முக்கியமல்ல என்று சிலது தவிர்க்கிறது. இது எதற்கு எடுக்காட்டுனா நல் கரிக்குலம். நிறைய ஸ்கூலில் பார்த்தீங்களாக்கா பாஸ் பண்ணுறதுக்கு என்னவா அது பார்ப்பாங்க. சரிங்களா, ஜஸ்ட் பாஸ்ன்ட்டு பையனுக்கு நல்ல முக்கியமான கான்செப்ட்லாம் தெரியாமல் போயிடும். கரிக்குலம் கல்ச்சரல் டிரான்ஸ்மிஷன் அண்ட் ஹெரிட்டேஜ் இஸ் பேஸ்டு ஐடியலிசம். ஓகே, மாணவர் கட்டுரை எழுத வேண்டும் என்ற குறிக்கோள் இருந்தால் மதிப்பீடு எப்படியாக இருக்க வேண்டும். ஸோ எஸ்ஏ ரைட்டிங் டெஸ்ட்டு. A teacher design curriculum based on hierarchy of needs Maslow. So psychological approach. Okay, கற்றல் முறைகள் குறிக்கோள்களை அடைந்தனவா என்று பரிசோதிப்பது ஃபார்மேட்டிவ் எவாலுவேஷன். A medical education curriculum designed to train competency in surgery is an example of காம்பிடன்சி பேஸ்டு கரிக்குலம். ஓகேங்களா, ஸோ திறன் ஸ்கில் அப்படின்னாவே .
மாணவர் சாதனையை நிர்ணயிக்கப்பட்ட அளவுகோலுடன் ஒப்பிடும் மதிப்பீடு வந்து கிரிட்டீரியன் நிர்ணயிக்கப்பட்ட சராசரியோட ஒப்பிட்ட நாம் தொடர்ச்சியான கண்டினியூஸ் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது ஜான் டூயி. டிஆர்பி தேர்வு கேள்விகள் பாடத்திட்ட அலகுகளுடன் தொடர்பு படுத்துவது எந்த மதிப்பீட்டு கொள்கை வேலிடிட்டி. ஓகே, பாடத்திட்டத்தில் பயன்தன்மை கொள்கை. ஓகே, த யூட்டிலிட்டி இன் பிரின்சிபல் இன் கரிக்குலம் அப்படின்றது நாலேஜ் as practical application to life. ஓகே, சரி, 9th யூனிட்டில் ஃபஸ்ட்டு 100 கொஷின்ஸ் பார்த்துட்டுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த 100 கொஷின்ஸை பார்க்கலாம். தேங்க்யூ.